கடை வீதியில் நடக்கும்போது, பிரியமானவர்களே, உங்கள் மீது ஒருவர் மோதி பிறகு உங்களிடம் மன்னிப்பு கேட்காமல் கடந்து செல்வதாக இருந்தாலும் சரி, உங்களை மற்றவர்கள் முன் குற்றம் சாட்டுகிற நண்பராக இருந்தாலும் சரி, உங்களையும் உங்கள் செயல்களையும் அங்கீகரிக்காத முதலாளியாக இருந்தாலும் சரி, அல்லது எப்பொழுதும் உங்களை குற்றப்படுத்தும் அன்பானவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கையில் எப்பொழுதும் உங்கள் மன்னிப்பு தேவைப்படும் ஒருவர் இருப்பார். துரதிர்ஷ்டவசமாக சில நேரங்களில் நமக்கு மற்றவர்களால் உண்டான காயத்தின் ஆழமான வேர்கள் மேலோங்கி கசப்பு உங்கள் மனதில் அதன் பிடியை இறுக்கி சமரசத்தை மிகவும் கடினமாக்குகிறது. ஆனால் பிரியமானவர்களே, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்த மகத்தான கடனை, அதாவது இரக்கத்தை நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ளும் போது மன்னிப்பது மிகவும் எளிதானது. இயேசு உங்கள் மீதுள்ள அவரது ஒப்பற்ற அன்பின் காரணமாக உங்கள் பாவத்தை மன்னித்து பாவத்தின் விளைவாக உண்டான சாபத்திலிருந்தும் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்திலிருந்தும் உங்களை விடுவிக்கிறார். இருப்பினும் கசப்பு எவ்வளவு தூரம் நமக்கு பேரழிவை உண்டாக்கும் என்பதை அவர் தெரிந்துள்ள காரணத்தால் மற்றவர்களை நமக்கு தீங்கு விளைவித்தவர்களாக கூட இருந்தாலும் கூட அவர்களை மன்னிக்க அவர் நம்மை உற்சாகப்படுத்துகிறார். நீங்கள் கசப்பு என்ற சிலைக்குள் அடைபடுவதை அவர் விரும்பவில்லை. அவர் சிலுவையில் உங்களுக்கு வாங்கி தந்த பரிபூரண சுதந்திரத்தை, சமாதானத்தை, சந்தோஷத்தை, வெற்றியை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஆகையால் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் மூலம் பெற்ற இரட்சிப்பின் மகத்தான பரிசிற்கு நன்றி செலுத்தும் விதமாக மற்றவர்களுக்கு மன்னிப்பையும் கிருபையையும் இரக்கத்தையும் நாம் காட்டும்போது நாமும் அவரை போலவே இருக்கிறோம். வேதமும் நமக்கு சொல்லுகிறது, ஒருவரை ஒருவர் தாங்கி ஒருவர் பேரில் ஒருவருக்கு குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல ஒருவருக்கு ஒருவர் மன்னியுங்கள் என்று. நாமும் மன்னிப்போமா?